அவன் மல்லாந்து படுத்திருந்தான். ஒரு சிட்டுக்குருவி தூரத்தில் சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தது. அது ஒரு குளிர்கால மதிய வேளை. அவன் படுத்திருந்தது கொஞ்சம் சரிவான புல்வெளியில். அவன் தலைக்கு அருகில் ஒரு வேப்பம் மரம் சிறிது வளர்ந்து அவன் தலைப்பகுதிக்கு மட்டும் நிழலை கொடுத்திருந்தது. கதிரவனின் சூடு மந்தமாக இருந்தது. அந்த உச்சி வேளையிலேயே குளிரின் தாக்கமும் வெயிலின் தாக்கமும் ஒன்றுடன் ஒன்றாக கலந்து பொருளற்ற சூழ்நிலையை உருவாக்கியிருந்தது. இவனுக்கு எந்த வேலையும் கிடையாது. எந்த வேலையை செய்யும் ஆர்வமும் இவனுக்கில்லை. உலகத்தை அர்த்தமற்ற எந்திரமாக இவன் புரிந்து கொண்டான். இங்கு கடவுளும் இல்லை, எந்த அறமும் இல்லை. இங்கே யாரும் நல்லவரும் இல்லை. அதாவது கடவுள் அறம் நல்லவர் என்பதற்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று அவன் நினைத்தான். இங்கே இருப்பது அர்த்தமற்ற அதிகாரமும் பொருளற்ற ஒத்தூதும் பண்புகள் மட்டும்தான் என்று அவன் நினைத்தான். அவன் சிறுவயது முதலே அவன் தாய் தந்தையர் அவன் உள்ளத்தில் விதைத்த செல்வம் என்னும் அனைத்திற்குமான மருந்தை தேடி ஓடினான். அவன் தாய் தந்தையர் அவர்களின் கையறு நிலையை அவன் உள்ளத்தில் பதித்து அவனை பலவீன பிறவியாக மாற்றியிருந்தனர். அவன் ஒரு திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையைப் போல் உணர்ந்தான். திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையின் மனநிலை மிகச் சிக்கலானது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். திருவிழா மகிழ்வான இடம் என்றாலும் ஆதரவற்று அங்கே நிற்பது வேதனைக்குரியது. அங்கே பல வேடிக்கைகள் இருக்கும். அந்த வேடிக்கைகளை தொலைந்து போன ஒரு குழந்தையால் ரசிக்க முடியாது. அங்கே பல அங்காடிகள் இருக்கும். தொலைந்து போன ஒரு குழந்தையால் அங்காடிகளில் நுழைந்து எதையும் வாங்க முடியாது. அங்கே பல உணவு பதார்த்தங்கள் இருக்கும். ஒரு தொலைந்து போன குழந்தைக்கு அவற்றை வாங்கி தர யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த தொலைந்து போன குழந்தையான அவனுக்கு அழுகை வரும். யாரும் அவன் அழுகையை நிறுத்த உதவ மாட்டார்கள். அங்கே பல தாய் தந்தையர் தங்கள் குழந்தைகளை அன்புடனும் அனுசரணையுடனும் வழிநடத்துவதை அவனால் பார்க்க முடியும். ஆனால் இவனை அன்புடனும் அனுசரணையுடனும் வழிநடத்த யாரும் இருக்க மாட்டார்கள். அது வலி நிறைந்த ஏக்கத்தை உண்டு செய்துவிடும். இந்த உலகத்தை ஒரு திருவிழாவாகவும் அதில் அவன் ஒரு தொலைந்து போன குழந்தையாகவும் உணர்ந்தான். அவன் படுத்திருந்த இடத்தின் அருகில் ஒரு பாம்பு மெல்ல ஊர்ந்து போனது. அவன் மெல்ல தலையை திருப்பி அதை பார்த்தான். அந்த பாம்பு ஒரு புதருக்குள் ஓடி மறையும் வரை அதை பார்த்து கொண்டே இருந்தான். தூரத்தில் ஒரு மைல் அகவியது. அந்த சத்தம் கேட்கச் சகிக்கவில்லை. அப்போது மெல்லிய காற்று வீசியது. அதனால் அவன் உடலில் குளிர் நிறைந்த சிலிர்ப்பு ஏற்பட்டது. உடனே அவன் தன் தலையை பழையபடி வானத்தை நோக்கி திருப்பி வைத்துக் கொண்டான். அவன் அருகில் ஒரு கையடக்க அலைபேசி கிடந்தது. அதில் அவனுக்கு ஒரு முகநூல் கணக்கும் இருந்தது. அந்த முகநூல் முழுவதும் வெறுப்பு, தற்புகழ்ச்சி, அகந்தை, கோபம், பொறாமை, சிலரின் மகிழ்ச்சி சிதறி கிடந்தன. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து முகநூல் அர்த்தமற்ற சாக்கடையாக அவனுக்கு பட்டது. ஒட்டுமொத்த மனநோயாளிகளும் முகநூலில் குடியிருப்பதாக அவன் நினைத்தான். அந்த முகநூலில் அறிவு மேதைகள் எழுதும் பல பதிவுகள் ஒத்து ஊதும் பண்புகளுக்காக தக்கார்பட்டம் பெற தகுதி வாய்ந்ததாக இருந்தன என்று அவன் நினைத்தான். இந்த ஒட்டுமொத்த உலகமும் மயங்கொலி பிழையாக அவனுக்கு தெரிந்தது. தனக்கு எந்த வாழ்க்கையும் இங்கே இல்லை என்று அவன் நினைத்தான். ஒரு காகம் தூரத்தில் தெரிந்த பனை மரத்தில் அமர்ந்து கரைந்து கொண்டிருந்தது. அந்த பனை மரத்தின் அடியில் சில கொன்னவாய் குருவிகள் கடுமையாக வாக்குவாதம் நடத்தி கொண்டிருந்தன. அந்த குருவிகளுக்கும் மனிதர்கள் போல் பைத்தியம் பிடித்து விட்டது என்று அவன் நினைத்தான். இந்த உலகம் முழுவதும் பசியாலும் உணவாலுமானதென்று அவன் நினைத்தான். உணவு பசி, உடல் பசி, உணர்வு பசி, கௌரவ பசி, பதவி பசி என்று பசி பல வகைப்பட்டது. அந்த பசிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு உணவு இருந்தாலும் அவை நிரந்தர உணவுகளாக இல்லை என்பதால் உலகம் யாவும் பசியாகவும் பசிகள் யாவும் உலகமாகவும் அவனுக்கு தெரிந்தன. இந்த உலகத்தின் மீதான பசியில் தானும் மாட்டிக்கொண்டதாக அவன் நினைத்தான். இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருப்பதாக அவன் நினைத்தான். அதாவது தன்னை தானே மாய்த்துக் கொள்வதுதான் அந்த வழி என்று அவன் நினைத்தான். அவன் அருகில் நவீன நஞ்சு நிறைந்த ஒரு போத்தலும் இருந்தது. அந்த நஞ்சை வேர்க்கடலை வயலுக்கு களை கொல்லி வேண்டும் என்று சொல்லி வாங்கி வந்திருந்தான். இந்த நாட்டில் நோய்க்கு மருந்து வாங்குவதுதான் கடினம். ஆனால் சாக நஞ்சு வாங்குவது எளிதுதான். அவன் மெல்ல எழுந்து அமர்ந்தான். அந்த நஞ்சு போத்தலை எடுத்து அதன் தலையை திருகி அதை முகர்ந்து பார்த்தான். மூக்கில் ஏறிய நஞ்சின் வாடை மூளையில் அபாய ஒலியை ஏற்படுத்தியது. அவன் மெல்ல எழுந்து நின்றான். வானத்தை நோக்கி ஒரு கையை உயர்த்தினான். மானங்கெட்ட உலகமே, உன்னை மன்னித்தேன் போ என்று சொன்னான். பிறகு அவன் மெல்ல நஞ்சு போத்தலை தன் வாய் அருகே கொண்டு வரும்போது வானத்தில் ஏதோ மாற்றம் தெரிவதை கவனித்தான். அது ஒரு கோல். அது வானத்தில் பெரிதாக தெரியத் தொடங்கியது. அது வெறும் கோல் அல்ல, அது நம்முடைய நிலா என்று அவன் தெரிந்து கொண்டான். நிலா பெரிதாகிக் கொண்டே வந்தது. நிலா இந்த உலகத்தின் மீது விழப்போகிறது என்று அவன் புரிந்து கொண்டான்.
அவன் முகத்தில் புன்னகை அரும்பியது. அந்த நஞ்சு போத்தலை தரையை நோக்கி நழுவ விட்டான். அந்த போத்தல் தரையில் விழுந்து தன்னுள் இருந்த நஞ்சை அந்த புல்வெளியில் பாய்ச்சியது. தன்னை போலவே அந்த நிலாவுக்கும் இந்த உலகத்தை பிடிக்கவில்லை என்று அவன் நினைத்தான். உடனே அவன், நானே அழிவின் கடவுள், நான் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் உலகமே என்று சத்தமாக கத்திக்கொண்டே அந்த புல்வெளியில் நெஞ்சை நிமிர்த்தி நடந்தான். அப்போது நிலா பூமியின் மீது மோதியது. விண்வெளி நிலையத்தில் கண்ணாடி சாளரத்தின் வழியாக சுனிதா வில்லியம்ஸின் பார்வைக்கு ஒட்டுமொத்த பூமியும் சிதறு தேங்காய் போல காட்சியளித்தது. தன்னை அழைத்துப் போக விண்கலம் வரும் என்று சுனிதா வில்லியம்ஸ் காத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது கொசுறு செய்தி. இந்த கதை நடந்த இடம் 12ஆம் பூமி. முற்றும். பின்குறிப்பாக, நம்ம உலகிலும் இது நடக்கலாம், எச்சரிக்கை.